வருவாய் இன்று கிறிஸ்தவ குலமே, கிறிஸ்து விடுத்த அழைப்பினை ஏற்று வருவாய். வருவாய் இன்று கிறிஸ்தவ குலமே, கிறிஸ்து விடுத்த அழைப்பினை ஏற்று வருவாய். வேதத்தின் நிறைவா வார்த்தை அளிக்கும் விருந்தினை உண்ண விரைவாய் குலமே. வேதத்தின் நிறைவா வார்த்தை அளிக்கும் விருந்தினை உண்ண விரைவாய் குலமே. உண்பவர் எல்லாம் ஓர் குலமாயி, உண்பவர் எல்லாம் ஓர் குலமாயி, உன்னத பலியை உவந்தே செலுத்த வருவாய். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். இந்த நாளில் நடைபெறுகிற அனைத்து செயல்களிலும் ஆண்டவர் தாமே நம்மை உடனிருந்து வழி நடத்திட நாம் வேண்டுவோம். இந்த திருப்பலியில் பின்வரும் கருத்துகளுக்காக ஜெபிப்போம். மரிய சிலுவை குடும்பத்தார் ஒப்புக்கொள்ளக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலியாக வேண்டுவோம். குடும்பத்தில் மரித்த ரெஜினா மேரி அவர்களுடைய ஆன்மா இறைவனில் நித்திய இளைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். மேலும் அருளப்பன் ஒப்புக்கொள்ளக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலியாக வேண்டுவோம். குடும்பத்தில் மரித்த மனைவி பனிமாத அவர்களுடைய ஆன்மா இறைவனில் நித்திய இளைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். மேலும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் யாரும் இல்லாத ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிப்போம். ராபின்சன் ஜெயஸ்ராஜ் ஒப்புக்கொள்ளக்கூடிய மரித்தோர் 7ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி. குடும்பத்தில் மரித்த தனது அத்தை எலிஸ் அந்தோணியாள் அவருடைய ஆன்மா நித்திய இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த அந்தோணிமுத்து, அந்தோணி, சேசம்மாள், அற்புதம், அன்னமரியாள், சேசுராஜ், சுசேயம்மாள், அந்தோணி பிரமிளா, எலிஸ், சோபியா, கிளாரா, சுரேஷ், ஸ்தனிஸ்லாஸ், அருளப்பன், அந்தோணிசாமி, சின்னராணி, அந்தோணிசாமி, அற்புதம் மற்றும் யாரும் இல்லாத ஆன்மாக்கள் இறைவில் நித்திய இளைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். மேலும் அந்தோணி சலேத் மேரி ஒப்புடக்கூடிய மரித்தோர் 3ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி. குடும்பத்தில் மரித்த அம்மா மரிய அருளாய் அவர்களுடைய ஆன்மா நித்திய இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், மேலும் மரித்த அப்பா சின்ன அந்தோணி, பெரிய அந்தோணி, மாதம்மாள், அருளப்பன், எலிஸ், மிக்கேல், மிக்கேலம்மாள், மேரி ஆகியோருடைய ஆன்மாக்களுக்காகவும் யாரும் இல்லாத ஆன்மாக்களுக்காகவும் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைப்போம். நாம் இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனமிருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களில் இருந்து நம்மை விடுதலை பெற்று நமக்கு முடிவில்லாத வாழ்வை தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதியளித்துள்ளீரே.
எங்கள் உள்ளங்களில் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இதோ நிலமெல்லாம் உலர்ந்திருப்பதை நோவா கண்டார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 6 முதல் 13 மற்றும் 20 முதல் 22 முடிய. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 6 முதல் 13 மற்றும் 20 முதல் 22 முடிய. 40 நாட்கள் முடிந்த பின் பேழையில் தாம் அமைத்திருந்த சாளரத்தை நோவா திறந்து காகம் ஒன்றை வெளியே அனுப்பினார். அது மண்ணுலகில் வெள்ளம் வற்றும் வரை போவதும் வருவதுமாக இருந்தது. பின்னர் நிலப்பரப்பிலிருந்து வெள்ளம் வடிந்துவிட்டதா என்று பார்க்க புறா ஒன்றை தம்மிடமிருந்து வெளியே அனுப்பினார். ஆனால் அதற்கு கால் வைத்து தங்குவதற்கு இடம் தென்படாததால் அது அவரிடமே பேழைக்கு திரும்பி வந்தது. ஏனெனில் நிலப்பரப்பு முழுவதிலும் இன்னும் வெள்ளம் நின்றது. ஆகவே அவர் தம் கையை நீட்டி அதை பிடித்து தம்மிடம் பேழைக்குள் சேர்த்து கொண்டார். அவர் இன்னும் 7 நாட்கள் காத்திருந்து மீண்டும் புறாவை பேழையிலிருந்து வெளியே அனுப்பினார். மாலையில் அது அவரிடம் திரும்பி வந்த பொழுது அதன் அலகில் அது கொத்திக்கொண்டு வந்த ஒலிவ இலை இருந்தது. அப்பொழுது நோவா மண்ணுலகில் வெள்ளம் வற்றிவிட்டது என்று தெரிந்து கொண்டார். இன்னும் 7 நாட்கள் காத்திருந்த பின் புறாவை வெளியே அனுப்பினார். அது அவரிடம் மறுபடி திரும்பி வரவில்லை. அவருக்கு 601 வயதான ஆண்டின் முதல் மாதத்தில் முதல் நாளில் மண்ணுலக பரப்பில் இருந்த வெள்ளம் வற்றியது. அப்பொழுது நோவா பேழையின் மேற்கூரையை திறந்து பார்த்தார். இதோ நிலமெல்லாம் உலர்ந்திருந்தது. அப்பொழுது நோவா ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அதன் மேல் எல்லா வகை தக்க விலங்குகள் தக்க பறவைகளிடமிருந்து எடுக்கப்பட்டவற்றை எரிபலியாக செலுத்தினார். ஆண்டவர் நறுமணத்தை நுகர்ந்து தமக்குள் சொல்லி கொண்டது, மனிதரை முன்னிட்டு நிலத்தை இனிமே நான் சபிக்கவே மாட்டேன். ஏனெனில் மனிதரின் இதய சிந்தனை இளமையிலிருந்தே தீமை உருவாக்கின்றது. இப்பொழுது நான் செய்தது போல இனி எந்த உயிரையும் அழிக்கவே மாட்டேன். மண்ணுலகில் இருக்கும் நாளளவும் விதைக்கும் காலமும் அறுவடை காலமும் குளிரும் வெப்பமும் கோடை காலமும் குளிர்காலமும் பகலும் இரவும் என்றும் ஓய்வதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். பல்லவி. நான் உமக்கு நன்றி பலி. இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு தம் பொருந்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. பல்லவி. இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே, உமக்கு என் பொருந்தனைகளை நிறைவேற்றுவேன். உமது இல்லத்தின் முற்றங்களில் எருசலேமின் நடுவில் ஆண்டவரே, உமக்கு என் பொருந்தனைகளை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. பல்லவி. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவன் நம்மை அழைத்ததால் எத்தகைய எதிர்நோக்கு ஏற்பட்டுள்ளது என்று நாம் அறிந்து கொள்ளும்படி நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் தந்தை நம் அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 22 முதல் 26 முடிய. அவர்கள் பெத்சாயிதா வந்தடைந்தார்கள். அப்பொழுது சிலர் பார்வையற்ற ஒருவரை
இயேசுவிடம் கொண்டு வந்து அவரை தொடும்படி வேண்டினர். அவர் பார்வையற்றவரது கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்துச் சென்றார். அவருடைய விழிகளில் உமிழ்ந்து கைகளை அவர் மேல் வைத்து ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டார். அவர் நிமிர்ந்து பார்த்து, மனிதரை பார்க்கிறேன், அவர்கள் மரங்களைப் போல தோன்றுகிறார்கள், ஆனால் நடக்கிறார்கள் என்று சொன்னார். இயேசு மீண்டும் தம் கைகளை அவருடைய கண்களின் மீது வைத்தார். அப்போது அவர் நலமடைந்து முழு பார்வை பெற்று அனைத்தையும் தெளிவாக கண்டார். இயேசு அவரிடம் ஊரில் நுழைய வேண்டாம் என்று கூறி அவரை அவருடைய வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவை பற்றி உங்களுக்கு எவ்வளவு தெரியும் அப்படின்னு கேட்டால், நான் முழுமையாக அறிந்து கொண்டேன் அல்லது எனக்கு குறைவாகத்தான் தெரியும் என்று நாம் பல நேரங்களில் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே கேள்வியை தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இயேசுவை பற்றி நீங்கள் அறிந்திருக்கக்கூடியது முழுமையானதா அரைகுறைவானதா? இயேசு வாழ்க, மரியை வாழ்க. அன்பார்ந்தவர்களே, 2 நிகழ்ச்சி என்னுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஒன்று, ஒரு நாள் நல்ல பிரசங்கம் வச்சு முடித்தேன். நம்ம பங்கில் இல்லை, வேறு பங்கில். நல்ல பிரசங்கமெல்லாம் வச்சு முடித்த உடனே அப்போ இயேசு செய்த புதுமைகளை வைத்து பிரசங்கமெல்லாம் வந்து பூசையெல்லாம் முடித்து வெளியே வந்து உட்கார்ந்த உடனே எப்போவாச்சும் கோயிலுக்கு வரக்கூடிய ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார், ஃபாதர், இயேசுநாதர் வெளிநாட்டுக்காரராக இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய புதுமை செஞ்சுருக்காரு என்ன அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவருக்கு தெரிந்ததெல்லாம் இயேசுவை வந்து ஒரு வெளிநாட்டுக்காரரு, அற்புதம் செய்கிறவர், அவ்வளவுதான். அவர் ஒரு கடவுளாகவோ இறைவனாகவோ அப்படி பார்க்கக்கூடிய பார்வையே அவருக்கு இல்லை. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒரு நாள் வயசான பாட்டிகளுக்கு நன்மை கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். அப்போது ஒரு பாட்டிக்கு நன்மை கொடுத்து முடித்த உடனே, சாமி ஸ்தோத்திரம் அப்படின்னாங்க. சரி, நன்றி அப்படின்னு சொல்லி முடித்தேன். அப்போ அந்த பாட்டியை பார்த்து, மாதாவை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். நிறைய பேச்சு வந்தது, அதனால் மாதாவை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். மாதா யாரு? அது நம்ம ஆளுக்க அப்படின்ச்சு. என்ன நம்ம ஆளுக்க? சரி, மாதா நம்ம ஆளுக்க. அப்போ சூசேப்பர் யாரு? அவர் தச்சு தொழில் செஞ்சார்ல, அவர் யாருன்னு கேட்டேன். இந்த அம்மா லவ் பண்ணியிருப்பாங்க போலுக்கு அப்படின்னுச்சு. பார்த்துக்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த பாட்டி பேசுகிற அந்த வார்த்தைகள், அதையெல்லாம் பார்க்கிற போதும், இந்த நற்செய்தி பகுதியை பார்க்கிற போதும் நமக்கு ரொம்ப ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, நம்ம ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிந்திருக்கக்கூடிய அறிவு எவ்வளவு அப்படின்னு கேட்டால், முழுமையானது அல்ல, அரைகுறையானது கூட அல்ல, கொஞ்சம்தான். இயேசுவை பற்றி உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? எவ்வளவுதான் சொல்ல நினைச்சா கூட வந்துகிட்டே இருக்கும். 2000 வருஷமா, அதுக்கும் மேலே 2025 வருஷமா இயேசுவை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். பைபிள் ஒன்று தான். ஆனால் அதை பற்றி பேசுகிற வார்த்தைகள், அவரை பற்றி சொல்கிற செய்தி என்பது புதிதாக வந்து கொண்டே இருக்கிறது. நாம் அறிந்திருப்பவை எல்லாம் அரைகுறையானது, முழுமையானது அல்ல என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி பகுதி நமக்கு சொல்ல விரும்புகிறது. பார்வையற்ற ஒரு மனிதர், அவரை இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார்கள். இயேசு அவரை தொட்டு குணமாக்குகிறார். முதல்ல ஊருக்கு வெளியே கூட்டிட்டு போய்
உமிழ்ந்து, அவருடைய விழிகளில் உமிழ்ந்து அவருடைய கையை வைத்து தொடுறார். தொட்ட உடனே உனக்கு இப்போ என்ன தெரியுதுன்னு கேட்குறார். அந்த மனுஷன் சொல்கிறாரு, இயேசுவோடு சேர்ந்து நிறைய மனிதர்கள் வந்து நின்றிருக்கலாம், மனிதர்களை பார்க்கிறேன், மரங்களைப் போல் இருக்கிறார்கள் என்று சொல்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து இயேசு மறுபடியும் தொடுறார். தொட்ட உடனே அவனுக்கு முழு பார்வை கிடைக்கிறார். இது ஒரு வகையில் பார்வையற்ற அந்த மனிதனுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. ஆனால் இன்னொரு வகையில் அது ஒரு செய்தி சொல்கிறது. என்ன செய்தி என்றால், இயேசுவை பற்றி நீங்கள் அறிந்திருப்பது முதலில் குறைவுதான். மனிதர்களை பார்க்கிறேன், மரங்களைப் போல் இருக்கிறார்கள். இயேசுவை பார்க்கிறேன், அவர் மனிதராக இருக்கிறார். அவ்வளோதான் உங்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே மறுபடி தொட்ட உடனே அவருக்கு என்ன தோணுது? இயேசுவை பார்க்கிறேன், அவரை இறைமகனாக பார்க்கிறேன், அவரை தெய்வீக மனிதராக பார்க்கிறேன், என்னை படைத்தவராக பார்க்கிறேன். அதுதான் இயேசுவை பற்றி கடைசியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு புரிதல். அப்போ முதல்ல பார்க்கும்போது இயேசு சாதாரண மனிதராக தோன்றுகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி என்றால் இது யாருக்காக சொல்லப்படுகிறது? ஒரு வகையில் பார்வையற்ற மனிதனுக்கு நலமளிப்பதாக இருக்கலாம். ஆனால் சீடர்களுக்கு அது சொல்லப்படுகிற ஒரு செய்தி. இயேசுவை பற்றி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் அறிந்திருந்தார்கள். படிப்படியாகத்தான் அவரை ஏற்றுக்கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள். இயேசுடைய உயிர்ப்பு விண்ணேற்றத்துக்கு பிறகுதான் இயேசுவை முழுமையாக அவர்கள் அறிவிக்க தொடங்குகிறார்கள். அதுவரைக்கும் அவர்கள் அறிந்ததெல்லாம் புதுமை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், நல்லா போதிக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர், நிறைய சாப்பாடு தருவார், நல்ல வயிறார உண்ணலாம், இதுதான் அவங்களுக்கு தெரிந்தது. ஆனால் இயேசுவை பற்றிய முழு அறிவு அவர்களுக்கு வந்த பிறகு அவரை குறித்து அறிவிக்காமல் இருக்கவே முடியவில்லை. அப்படித்தான் இந்த பார்வையற்ற மனிதனுக்கும் சீடர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, பல நேரங்களில் எப்போ சண்டை வருது, எப்போ குழப்பம் வருது நமக்குள்ள, உன்னை பற்றி குறைய தெரிஞ்சிருக்கும், ஆனால் விவாதம் எப்படி இருக்கும்? ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் முழுசாக அறிஞ்சிட்டோம்னா ஒருத்தர் பேசுவாரா? பேசவே மாட்டார். ஒருவரை பற்றி முழுமையாக அறிந்த பிறகு ஒருவரால் பேச முடியாது. ஒன்றை குறித்து நீங்கள் முழுமையாக அறிந்த பிறகு நீங்கள் அமைதியில் தான் இருக்க முடியுமே தவிர வேற ஒன்றும் இருக்க முடியாது. இயேசுவை பற்றி, அவருடைய செயல்பாடுகளை பற்றி, இறைவனை பற்றி நீங்கள் முழுமையாக அறிந்த பிறகு நீங்கள் பேசிக்கிட்டே இருக்க மாட்டீங்க. நீங்கள் தொட்டால் கூட சுகம் கிடைக்கும். நீங்கள் சிலுவையை போடுவீங்க, அவங்க நலம் பெறுவாங்க. ஆனால் நம்ம அவரை பற்றி முழுமையாக தெரியாததுனால பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம குடும்பங்களுக்குள்ள சண்டை போகிறது முழுசாக தெரிஞ்ச பிறகு சண்டை வருமா? கணவன் மனைவியை முழுமையாக புரிந்த பிறகு சண்டை வருமா? வராது. ஆனால் அறகுறையாக தெரிஞ்சிருக்கும் போது ஒரே சண்டையாகத்தான் இருக்கும். குடும்பத்தில் ஒரே சண்டையாகத்தான் இருக்கும். பரீட்சை எழுத போகிற ஒரு பையன் முழுசாக தெரிஞ்சதுன்னா ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்கிறீங்க, பேசவே மாட்டான். அறகுறையாக படிச்சிருக்கிற பையன்தான் அது என்னன்னு சொல்லு, இது என்னன்னு சொல்லு, எதில் பிட்டு கொண்டு வரலாம், எந்த பேப்பரில் வச்சுருக்கலாம், எல்லாத்துலேயும் பார்ப்பான். கர்ச்சீப்பில் வைக்கலாமா, பேப்பரில் வச்சுக்கலாமா அப்படின்னு எல்லா யோசனை அப்போ தான் வருது. முழுமையாக அறிந்த பிறகு நாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாம் நமக்கு வெளிப்பட்டு விடும். அரைகுறையாக அறிந்த போது அந்த மனிதன் சொன்னான், பார்வையற்ற மனிதன் சொன்னான், மனிதர்களை பார்க்கிறேன், மரங்களைப் போல் இருக்கிறார்கள் என்று சொன்னான். முழுமையாக அறிந்த பிறகு அவன் இயேசுவை கண்டான். இயேசுவை அரைகுறையாக மனிதராக பார்க்கிறவர் உண்டு. முழுமையாக அறிந்த பிறகு அவரை தெய்வீக மனிதராக பார்க்கிற மனிதர்களும் உண்டு. அன்பார்ந்தவர்களே, இதை முதல் வாசகம், நோவா பெட்டகத்தில் அவர் உச்சியில் இருக்கிறார். தண்ணீர் பூமியில கொஞ்சம் கொஞ்சமாக வடிய தொடங்குகிறது. பெரு வெள்ளத்திற்கு பிறகு நோவா ஒரு காகத்தை அனுப்புகிறார், அது திரும்பி வந்து விடுகிறது. ஒரு புறாவை அனுப்புகிறார், அது ஒலிவ கிளைகளை கொண்டு வருகிறது. மீண்டும் புறாவை அனுப்புகிறார், அது திரும்பி வரவில்லை. அப்போதுதான் அவர் முழுமையாக அறிந்து கொள்கிறார், பூமியில் தண்ணீர் வற்றிவிட்டது, பூமியில் இறைவனுடைய இரக்கம் வந்துவிட்டது, பூமியில் இறைவனுடைய அன்பினால் இந்த பூமியில் எல்லாமே உருவாக தொடங்குகிறது என்பதை அறிந்து கொண்டார். அதே போல நோவா அறிந்து கொண்டது போல, இந்த பார்வையற்ற மனிதன் அறிந்து கொண்டது போல, சீடர்கள் இயேசுவை அறிந்து கொண்டது போல நாமும் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு முன் வருவோம். அரைகுறையாக அறிந்து கொண்டு நாம் புலம்புவதை விட முழுமையாக நான் ஆண்டவரை அறிய வேண்டும் என்கிற
ஆவல் நம்மிலே எழுவதாக. ஆமென். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ. மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ. வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வே, வான்மழை நின்றால் ஊற்றிலும் உய்வே. வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வேன், வான்மழை நின்றால் ஊற்றிலும் உய்வேன். செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வேன், செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வேன். இயேசுவே நீன்றி நான் எங்கு செல்வேன். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியல்லோ இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். ஆகவே வானதுதர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் என்றும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவனில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். வாழ்வில் இனிமை வழங்கும்
கனியே வளமாயெம்மில் தவழ்க. வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே வளமாயெம்மில் தவழ்க. இயற்கை சுமந்த கனிசை விண்ணையாம் இருளின் துயரம் விலக. இயற்கை சுமந்த கனிசை விண்ணையாம் இருளின் துயரம் விலக. இறைவன் உவந்து வழங்கும் கனியாய் அருளை பொழிந்தே வருக. வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே வளமாயெம்மில் தவழ்க. தூய்மை அமுதம் துளிர்க்கும் மலராய் துலங்கும் இறைவா வருக. தூய்மை அமுதம் துளிர்க்கும் மலராய் துலங்கும் இறைவா வருக. தீவு தொடரா புதுமை நிலவாய் திகழும் வாழ்வை தருக. வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே வளமாயெம்மில் தவழ்க. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஓட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் உண்மை வாழ்வை தரும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.